ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு 250 ml டம்ளரால் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதை எடுத்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கு நான் எல்லாத்தையும் அரைக்க போகிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூட. இல்லைன்னா பசங்க பொரிக்க வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அரைச்சிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு மட்டும் முழுசாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி முழு பருப்பாக எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. கொஞ்சம் நிறையா இருந்தால் சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, எதாவது இருந்துச்சு இருக்கிறத அப்படியே சேர்த்துட்டேன். அது கூட நமக்கு எதாவது கீரை கிடைச்சா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் போடல. அப்புறம் வாழைப்பூ சேர்க்குறதுனால அப்புறம் இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அந்த பச்சை மிளகாய் போட்டு அரைக்காமல் இருந்தால் அதையுமே குட்டியாக கட் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய வாழைப்பூங்க. நான் ஆல்ரெடி அதில் உள்ள அந்த நரம்பு, அந்த இலை மாதிரி ஒன்று இருக்குல்ல கண்ணாடியா, அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதுலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சத்தை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சது அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. வாழைப்பூ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கடலைப்பருப்பு,
அது கூட வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. எல்லா பக்கமும் வாழைப்பூ மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த இதில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வானலை அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை கொஞ்சம் 4-5 தட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா தான் உள்ளே அந்த வாழைப்பூ இதெல்லாமே வெந்து நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வெந்து போயிருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு கையாலே நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா தட்டையாக ஆகிடும். வடை நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லா அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டால் நமக்கு அந்த நுரை நிறையா வருதில் ஒரு மாதிரி குதிச்சு அது கொஞ்சம் கம்மியாகும் நல்லா வெந்ததுக்கப்புறம். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அதுதான் வடை ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மகதி எப்படி இருக்கு? சூப்பரா. அக்கா திவ்யா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாப்பா பிடிச்சிருக்கா? சூப்பராக்கா. சரி, தேங்க்யூ. சரி, சாப்பிடுங்க.